ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளிலும் இந்த எளிய நிகழ்வின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு 12:50 தேவ வசனத்தை வாசிக்க கேட்போமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதே காரியத்தை மார்க்கு 3:35 அந்த வேத வசனத்திலும் வாசிக்கலாம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறினார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார். இதை நம்மால் விளங்கிக் கொள்வது சற்று கடினமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவர் இரட்சகர் எல்லாம் நமக்கு அவர்தான். ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, நீங்கள் என் சகோதரராக இருக்கிறீர்கள், சகோதரியாக இருக்கிறீர்கள், தாயாக இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிற போது நம்மால் அதை கிரகிக்க முடியவே இல்லை. நமக்கு கடினமாக இருக்கிறது, இயேசுவோடு நான் அவருடைய சகோதரன் என்று அழைக்கப்படுவதா என்று. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எபிரேயர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசித்து பாருங்கள். அது இப்படி கூறுகிறது, இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், நமக்கு வெட்கம், இயேசுவோடு நம்மை சகோதரராக்கிக் கொள்வது வெட்கம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவர் வெட்கப்படாமல், நம்மை அவருடைய சகோதரர் என்று சொல்லுகிறதற்கு அவர் வெட்கப்படாமல், வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2:12 வாசித்து பாருங்கள். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையின் நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவாதி தேவனுடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பாக்கியம் நமக்கு எப்படி வருகிறது? எப்பொழுது வருகிறது? பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்து இந்த உலகத்தில் வாழும்போது இந்த பாக்கியம் நம்மை அறியாமல் நமக்கு வருகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது எங்கே? பாவ உணர்வு அடைகிறோம், மனம் திரும்புகிறோம், இயேசுவண்டை வருகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நீக்குகிறார். இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுகுகிறார். இயேசு இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறார். இயேசு இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசு இரத்தத்தினால் நம்மை நீதிமான்களாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12 அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுவை விசுவாசித்து அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிற போது, இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற போது, அவருக்கென்று நம்மை முழுமையாக சமர்ப்பிக்கிற போது நமக்கு கிடைக்கிற பாக்கியத்தை பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரம், அத்தாரிட்டி டு பிகம் தி சில்ட்ரன் ஆஃப் காட், அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை தருகிறார். 1 யோவான் 3:2 அந்த வசனத்தினுடைய முற்பகுதி இப்படி சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். Now we are the children of God. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். கலாத்தியர் 3:26 அந்த வேத வார்த்தை என்ன கூறுகிறது பாருங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே என்று. தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால்
தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம் என்று அந்த வார்த்தை கூறுகிறது. 1 தெசலோனிக்கர் 5:5 அந்த வார்த்தை என்ன கூறுகிறது பாருங்கள். நீங்கள் எல்லாரும் பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். சில்ட்ரன் ஆஃப் லைட், சில்ட்ரன் ஆஃப் டே. நீங்கள் எல்லாரும் பகலின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இதை நம்மால் கிரகிக்கிறதற்கு கடினமான காரியம். தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை காண்கிறார். 1 யோவான் 3:1 சொல்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். அன்இமேஜினபிள் லவ் ஆஃப் காட். கல்வாரி சிலுவையில் அவர்கள் காண்பித்த அந்த அன்பு நம்மை அவர் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளே என்று அழைக்கிறாரே, அது எவ்வளவு பெரிய அன்பு என்று பாருங்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதம் கூறுகிறது, ரோமர் 8:16. அந்த வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் ஹிம்செல்ஃப் இஸ் விட்னஸிங் அஸ். பரிசுத்த ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார், நீ தேவனுடைய மகள், தேவனுடைய மகள் என்று அவரே சாட்சி கொடுக்கிறார். இப்படி நாம் தேவனுக்கு பிள்ளைகளாகிறோம். தேவாதி தேவன் நமக்கு யாராக மாறுகிறாரா? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 63:16, 64:8, மத்தேயு 5:45, 6 வார்த்தைகள் 4:6, எபேசியர் 3:15, 4:6. இந்த வேத வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அவர் நமக்கு பிதாவாக மாறுகிறார். அவர் நம்முடைய அப்பாவாக மாறுகிறார். அவர் நமக்கு பிதாவாக மாறுகிறார். எப்படிப்பட்ட பிதாவாக அவர் இருக்கிறாரா? எபிரேயர் 12:9 சொல்லுகிறது, ஆவிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், ஆவிகளின் பிதாவாக இருக்கிறார். யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, ஜோதிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறார். யோவான் 6:57 சொல்லுகிறது, ஜீவனுள்ள பிதா, ஃபாதர் ஆஃப் லைஃப், ஜீவனுள்ள பிதாவாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:3, லூக்கா 6:36 சொல்லுகிறது, இரக்கமுள்ள பிதா, ஃபாதர் ஆஃப் மெர்சிஸ், இரக்கமுள்ள பிதாவாக இருக்கிறார். எபேசியர் 1:17 அது என்ன கூறுகிறது? மகிமையின் பிதாவானவர், ஃபாதர் ஆஃப் க்ளோரி, மகிமையின் பிதாவாக நமக்கு இருக்கிறார். யோவான் 17:11 அந்த வார்த்தை என்ன கூறுகிறது? பரிசுத்த பிதா, ஹோலி ஃபாதர், ஹோலி ஃபாதர், பரிசுத்த பிதாவாக நமக்கு இருக்கிறார். யோவான் 17:25 நீதியுள்ள பிதா, ஃபாதர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதி உள்ள பிதாவாக நமக்கு இருக்கிறார். ஏசாயா 9:6 நித்திய பிதாவாக இருக்கிறார். எவர்லாஸ்டிங் ஃபாதர், எவர்லாஸ்டிங் ஃபாதர். அந்த பிதாவுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். என்ன பாக்கியம்! இப்படி பிள்ளைகளான பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற இன்னொரு ஆவிக்குரிய மாற்றம், ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய உள்ளம் என்ன ஏங்குகிறது? நான் இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டேன், இனி அவர் விரும்புகிறது தான் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். நம்மை அறியாமல் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், தேவனே உமக்கு சித்தமான படிப்பை எனக்கு தாரும் அப்பா, உமக்கு சித்தமான வேலை எனக்கு தாரும், உமக்கு சித்தமான வாழ்க்கை துணைவியை தாரும், உம்முடைய சித்தமான வாழ்க்கை துணைவனை எனக்கு தாரும், உமக்கு சித்தமான பிள்ளைகளை எனக்கு தாரும், உமக்கு சித்தமான ஊழியத்தை தாரும். உமக்கு சித்தமில்லாத எந்த ஊழியத்தை நான் செய்யக்கூடாது. உமக்கு சித்தமான இடத்தில் என்னை கொண்டு செல்லுமையா. உமக்கு சித்தமானவைகளை பார்க்க கிருபை தாரும், உமக்கு சித்தமானவைகளை நினைக்க கிருபை தாரும், உமக்கு சித்தமானவைகளை பேச எனக்கு கிருபை தாரும், உமக்கு சித்தமானவைகளை பாட கிருபை தாரும், உமக்கு சித்தமானவைகளை பிரசங்கம் பண்ண கிருபை தாரும், உமக்கு சித்தமான சபைகளுக்கு என்னை அழைத்து செல்லும் என்று நம்முடைய உள்ளம் நம்மை அறியாமல் ஏங்கி தவிக்கிறது, பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறது.
அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் சொல்லுகிறதை செய்கிற பாக்கியம் நமக்கு வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்ய 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 பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற நிறைவேற பரலோகம் நம்மை எப்படி பார்க்கிறது, தேவ தூதர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரிகளாக அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். நான் இப்படி என் ஆவியிலே நினைக்கிறேன். ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் தே ஷால் ஸ்பீக் ஒன் another. தேவ தூதர்கள் ஒருவருக்கு பார்த்து பேசிக்கொள்வார்கள். பாரா, இயேசுடைய சகோதரன் பேசுகிறார், இயேசுடைய சகோதரி பேசுகிறாள், இயேசுடைய தாய் இங்கே இருக்கிறாள் என்று they will witness even in the heaven. பரலோகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வார்கள். பரலோக பிதாவினுடைய இருதயம் நம்மை குறித்து மகிழும். என் மகன் என் சித்தம் செய்கிறார். I see him as the elder brother in Christ. இயேசுடைய மூத்த சகோதரன், இயேசுடைய சகோதரனாக இவர்களை பார்க்கிறேன் என்று பிதாவினுடைய உள்ளம் குளிரும். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்திருக்கிறாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். How depth the word of God. எவ்வளோ ஆழமான கர்த்தருடைய வார்த்தை. பிதாவாகிய தேவன் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய குமாரன் அநேக சகோதரருக்குள் முதற் பேரவனராக இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்திருக்கிறாரோ, இந்த நிகழ்வுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரை அவர் முன்னறிந்திருக்கிறார். முன்னறிந்து எப்படி முன்குறித்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி, இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள் முதற் பேரவராக இருக்கும்படி அவர் என்ன செய்திருக்கிறார்? ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்விற்கு முன்பதாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை தேவ ஆவியானவருக்குள் கொடுத்து தியானித்து பார்க்கலாம். Am I doing the will of God? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறேனா? If not so, அப்படி இல்லாவிட்டால் let us stand back to God today. தேவனிடத்தில் நாம் திரும்புவோம். Let us plead in His holy feet. அவருடைய பரிசுத்த பாதத்தை பிடித்து கொண்டு கெஞ்சுவோம். Graciously open my heart to do that will, Lord. கிருபையாக என் இருதயத்தை திறந்தருளும். உடைய சித்தத்தின்படி செய்ய எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஒரு எளிய பிரார்த்தனை செய்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பிரார்த்தனை செய்வோமா? என் அதிகமாய் நேசிக்கிற என் அன்பு பிதாவே, உடைய வார்த்தைகள் ஆழமானவைகள், பல நேரத்தில் எங்களால் விளங்கிக் கொள்ள முடியாதவைகள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வேத வார்த்தைகளுக்குள் இருக்கிற ஆழங்களை, பரலோக ரகசியங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதற்கு எங்களுக்கு பாக்கியத்தை தருகிறீர் அப்பா. அப்படி உம்முடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தில் செய்கிற போது ஆண்டவரே, பரலோகம் எங்களை குறித்து மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறது சுவாமி, பரவசப்படுகிறது. ஆண்டவரே, அதை நாங்கள் எங்கள் ஆவியில் உணர்ந்து, Holy Lord, we thank you from whole hearts. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை துதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உடைய வார்த்தைகளை கேட்ட அன்பு பிள்ளைகள் எல்லாரும் அந்த பாக்கியத்திற்குள் பிரவேசிக்கின்றார். இப்பொழுது தேவனே, அவுட் ஆஃப் தட் கம்பேஷன், உடைய மன உருக்கத்தினால் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலும் உடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறாங்க. எந்தெந்த இடத்தில் பகுதிகளில் அவர்கள் நன்மை எதிர்பார்த்து வாஞ்சித்து ஜெபித்து உபவாசித்து தாகத்தோடு இருக்கிறார்களோ, எஜமானுடைய கையை பார்த்திருக்கிற வேலைக்காரனை போல் நாங்கள் இருக்கிறோம்ப்பா. உம்முடைய இறக்க இந்த பிள்ளைகள் எல்லா குடும்பத்திற்கும் கிடைக்கட்டும். உம்முடைய மகிமை எல்லா குடும்பத்திலும் நிரம்பட்டும். சமாதானம் நிரம்பட்டு சுவாமி. இந்த குடும்பங்களில் ஆளுகை செய்ய துடிக்கிற சமிக்கப்பட்ட வல்லமைகள் தாசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செயலற்று போகும்படி
உம்முடைய நாமத்தில் கட்டளையிடுகிறேன் சுவாமி. Let them be delivered and blessed by you. விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்த்தி பிரார்த்தனை செய்கிறேன். பிரார்த்தனை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உடைய வார்த்தையின்படியான பாக்கியங்களை நமக்கு தருவாராக.